ஹே ஆக்சுவலி அந்த 3 மந்த்ஸ் நான் வந்து ட்ரேடிங் டிப்ரெஷனில் இருந்தேன். அப்புறமா வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கோடிங்கில் போக ஆரம்பித்தேன். ஆக்சுவலி கோடிங் எப்படி போனேன்னா, என் பக்கத்தில் இருந்த பையன் வந்து கோட் போட்டுட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இவெல்லாம் போடுறான்ட்டேன்ட்டு என் ஈகோ வந்து ஃபயர் ஆயிடுச்சு. அண்ட் அப்போதுலேருந்து ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து கோடிங்கே போட ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் 8 மந்த்ஸ்க்கு வந்து டோட்டல் கோடிங், லைக் என்னென்ன இருக்கோ எல்லா லாங்குவேஜ், C++, ஜாவா, பைத்தான் எல்லா லாங்குவேஜுமே கற்றுக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் 8 மந்த்ஸ் வந்து அப்படியே வந்து போயிடுச்சு. பட் ட்ரேடிங்க்கும் எனக்கும் சுத்தமாக வந்து சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. பட் ட்ரேடிங்கில் நான் கெயின் பண்ண நாலேஜ் வந்து எக்ஸ்ட்ரீம். லைக் எக்கனாமினா என்ன, பாலிடிக்ஸ்னா என்ன, இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்னா என்ன, ஸோ எப்படி வந்து ஒரு எக்கானமி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது எல்லாத்தையுமே வந்து எனக்கு ட்ரேடிங் சொல்லி கொடுத்துச்சு. ஸ்டில் எனக்கு திருப்பியும் வந்து ட்ரேடிங் உள்ளே போகணுன்னு ஒரு ரீச் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்ததால் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் அகெயின் நான் திருப்பியும் ட்ரேடிங் உள்ளே வந்தேன். பட் எப்படின்றத நான் உங்களுக்கு திருப்பியும் அப்புறமா சொல்கிறேன்.